Redmi Note 13 இந்தியால கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இந்த போன் எப்போ வரலாம், என்ன பிரைஸுக்கு வந்து வரலாம் அண்ட் என்ன டேட்ல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் Redmi Note 13 சீரிஸ் சைனால தான் லான்ச் ஆகிட்டு இருக்கு. அதுவும் Note 13 Pro Plus லான்ச் பண்ணிருக்காங்க. Note 13 Pro 13 கூடிய சீக்கிரம் அங்கே லான்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நீங்க போன் வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும்னா கண்டிப்பா இந்த போன்ஸ்லாம் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ Redmi Note 13 என்னென்ன இருக்குங்கிறத குயிக்கா வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் பார்க்கறது நல்லா பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான், பாக்ஸியான டிசைன்ல வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு டிசைன் சிம்பிளாவும் இருக்கு, ஒரு நல்லா இருக்க மாதிரி எனக்கு வந்திருக்கு. பர்சனலா எனக்கு அந்த ப்ளூ கலர் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. மொத்தம் 3 கலர்ல வந்திருக்கு, ப்ளூ, பிளாக், ஒயிட். அதுல அந்த ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் கேமரா மாடியூல் கூட நல்லா பண்ணிருக்காங்க. அதுல கூட ஒரு சின்ன டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த போன் நல்லா தான் இருக்கு. அண்ட் IP54 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்திருக்கு. சின்ன சின்ன மழை தண்ணி பிடிச்சினா பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ போன் கொஞ்சம் ஸ்லிம்மாவும் இருக்குன்னு சொல்லலாம். 7.5mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே 175 கிராம் தான் இருக்கு. ஸோ கையில எடுக்கிறதுக்கு ஹோல்ட் பண்றதுலாம் இந்த போன் மாதிரி நல்லா பெட்டராகவே வந்திருக்கும். ஸோ ரெட்மி போன்ல இந்த அளவுக்கு திக்னஸ் வெயிட் வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓவராலா ரெட்மி பில் குவாலிட்டியும் டிசைனும் இங்க நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்தது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நான் Redmi Note 13 சீரிஸே டிஸ்பிளே டார்கெட்னு சொன்னேன். அதே மாதிரி தான் Note 13 வந்திருக்கு போது 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு, 398 PPI வந்திருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பஞ்சோல் வந்து இருக்கு, சுத்தி பெசல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, பாக்ஸியான டிசைன் தான். ஓவராலா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது. ஸோ Redmi Note 13 டிஸ்பிளே ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுல எந்த நெகட்டிவ்ஸும் இல்ல, நல்லாவே வந்திருக்கு. குறிப்பா இந்த பிரைஸுக்கு 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்தது இந்த போனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா வந்திருக்கும். ஸோ ஓவராலா Redmi Note 13 டிஸ்பிளே நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்கா ப்ராசர் Dimensity 6080 6nm 5G ப்ராசர் தான். Dimensity 6080 இந்த ப்ராசருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா Moto G84ல Dimensity 7020 யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ரெட்மி மற்ற விஷயங்களை கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்னாப்டிராகன்ல கம்பேர் பண்ணோம்னா Snapdragon 690க்கு இந்த ப்ராசர் வந்து ஈக்குவல் தான். ஸோ கண்டிப்பா நீங்க டீசென்டான கேமிங் வந்து பிளே பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து நல்லா பண்ணும். ஸோ நீங்க நார்மலா போன் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து போதும். அண்ட் Dimensity சீரிஸ் இப்ப பெருசா ஹீட் ஆகிறது இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே. அண்ட் 6080 ஒரு நல்ல ஹீட் கேப்பபிள் சிப் தான். ஸோ அதுவுமே பெட்டரா தான் வந்திருக்கும். பேட்டரி கன்சம்ஷனுமே நல்லா கொடுக்கும். ஸோ ஓவராலா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இப்ப Snapdragon 4 Gen 2 ஒரு 12K எடுத்துட்டு வந்த மாதிரி ரெட்மி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போன்ல கேமரா 100 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பின்னாடி 2 சென்சர் தான். 100 மெகா பிக்சல் பிரைமரி, அடுத்து 2 மெகா பிக்சல் டெப்த். செல்ஃபி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலா இந்த போனோட கேமரா வைஸ் நல்லா வந்து பண்ணிருக்காங்க. 1080p மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபிலையும் அதே தான். அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. கேமரா ஆப் இப்பதான் ரெட்மி கொஞ்சம் மாத்திருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா மற்ற போன்ஸ்ல 50 மெகா பிக்சல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்மி 100 மெகா பிக்சல் அந்த ரியல்மி போன் எல்லாம் பார்த்து சென்சர் வந்து எடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கேமரா இந்த போன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும்னு எடுத்துக்கலாம். மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி இங்க 5000 mAh பேட்டரி இருக்கு. அண்ட் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஈஸியா 1 டேக்கான பேட்டரி வந்து கிடைச்சிடும். ஏன்னா 6nm ப்ராசர், MIUI ஆப்டிமைசேஷனுமே பெட்டரா இருக்கும். பேட்டரி சார்ஜிங் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த போனை 1.5 மணி நேரத்துல சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஓவராலா பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் Android 13 பேஸ்ட் ஆன் MIUI 14 தான். Android 13 தான் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Android 14 அந்த போன் வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் லேட் ஆகி தான் அந்த போன் வரும். Android 14 வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் ப்ளோட்வேர் இருக்க போது, ஆட் இருக்க போது, அதை மாற்ற முடியாது. ரெட்மி அப்படிதான் பண்ணுவாங்க. பட் ஓவரால் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் வைஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். அண்ட் அது போக அப்டேட் பத்தி பேசினா Android 14, 15 தரதுக்கு சான்ஸ் இருக்கு. செக்யூரிட்டி அப்டேட் ஒரு 2 இயர்ஸ் தருவாங்க. இப்போ ரெட்மி செக்யூரிட்டி அப்டேட் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி எத்தனை பேருக்கு MIUI பிடிக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா பேஸ் ரெண்டே 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் தரமா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்திருக்கு. அதுவுமே இந்த போனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த போன் அண்டர் 15,000 இல்லைன்னா 15,000 அந்த மாதிரி பிரைஸுக்கு வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Redmi Note 13 Pro Plus பாத்தீங்கன்னா சைனால ஒரு 22 அந்த மாதிரி தான் லான்ச் ஆச்சு இந்தியா கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ அந்த போன் இந்தியாவுக்கு ஒரு வேளை வரும்போது 28 அந்த மாதிரி லான்ச் ஆகும். Note 13 Pro வந்து ஒரு 20, 22 அந்த மாதிரி லான்ச் ஆகும். இந்த Note 13, 15, 16 அந்த மாதிரி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 15K இந்த போன்ல என்னென்ன ஒர்த்தா இருக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்தது Dimensity 6080 ஒரு நல்ல 5G ப்ராசர் தான்.
அது போக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும் இந்த பட்ஜெட்ல இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு. அண்ட் கேமராவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல 33 வாட் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். பேஸ் ரெண்டே 6 128 இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓவராலா எனக்கு வந்து ஒரு நார்மலான போன் வந்து வேணும், பட் எல்லா இடங்கள்லயுமே அது பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் வந்து சூட் ஆகும். அதே மாதிரி 16K வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒர்த் மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீ எந்த போனை வாங்குவீங்களா, இல்ல மோட்டோரோலா G54 கன்சிடர் பண்ணுவீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.